ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது இப்ப வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதிங்க. ஆனா இந்த சூரிய கிரகணம் வந்து மார்ச் 29ஆம் தேதி நடந்தாலுமே அதுக்கான தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்குதுங்க. சூரியன் பூமிக்கும் இடையில சந்திரன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறப்பயே இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அப்படிங்கிறதும் ஆரம்பிச்சிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, மார்ச் 25ஆம் தேதியிலிருந்தே இந்த கடகராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா, நெறைய தாக்கம் ஏற்பட போகுது. அதனால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். இது கூடவே இந்த சூரிய கிரகணம் வந்து எப்ப ஆரம்பிக்குது, எங்க தெரியும், எத்தனை மணிக்கு தெரியும், எவ்வளவு நேரத்துக்கு அமைஞ்சிருக்குது, இந்த கிரகண நாள்ல வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா விரிவா டீட்டெயிலா பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. சூரியன், சந்திரன், பூமி இது 3மே ஒரே நேர்கோட்டுல வரப்பத்தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிலும் குறிப்பா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து போகிறது தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சூரியன் ஒளியை வந்து சந்திரன் தற்காலிகமா தடுத்து வைக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2025 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த கிரகணம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்திய டைம் படி பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கரெக்டா எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் 2 மணி 20 நிமிஷத்துல தொடங்கி சாயந்தரமா 6 மணி 13 நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க இந்த சூரிய கிரகணம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடமேற்கு ரஷ்யா, ஆசியாவின் வடக்கு பகுதியில் எல்லாம் தெரியுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் நிறைய நாடுகள்லையும் தெரிய போகுது. ஆனால் இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியாதுங்க. இருந்தாலுமே இந்த வானியல் நிகழ்வை வந்து நம்ம சோசியல் மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே தெளிவாக பார்க்கலாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாகவே காட்டுவாங்க. இதுக்காக அவங்க வந்து ரொம்பவே எஃபெக்ட் போட்டு இந்த கிரகணத்தை வந்து வெளியில் எல்லாருமே பார்க்கறதுக்காக மீடியா மூலமாக செய்வாங்க. அதனால நீங்கள் வந்து இந்த சூரிய கிரகணத்தை நேராக பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நாளில் வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை நான் செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் இப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூரிய கிரகண நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தோட கதிர்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம சமைச்ச உணவுப் பொருட்கள் மீது தர்பப்பிள்ளை போட்டு வைக்கணுங்க. இது வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இது வந்து நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தாங்க. எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் வரப்ப நம்ம வந்து உணவு மேலே இந்த தர்பப்பிள்ளை போட்டு வைக்கிறது நம்மளோட வழக்கத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சமைச்சு வச்சுருப்போம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து அதெல்லாம் தீட்டாக்கிடுங்க. அதனால் இந்த தர்பப்பிள்ளை போட்டு வைக்கிறது மூலிமா அந்த சாப்பாட்டுக்கு எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாது அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்போ இந்த தர்பப்பிள்ளை போட்டு வச்ச உணவு வந்து நம்ம இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சாப்பிடலாங்க. அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. தண்ணீரையும் நம்ம இந்த தர்பப்பிள்ளை வந்து போட்டு வைக்கலாங்க. இந்த தர்பப்பில் அப்படிங்கிறது இது மாதிரியான வடிவத்தில் தாங்க இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஏரி, குளம், குட்டை இது மாதிரி நீர்நிலைகள் சைடில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இது வந்து ரோட் சைட்லேயே கிடைக்குங்க. அப்படியும் இல்லைன்னா இது வந்து கடையிலையும் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால நீங்கள் தர்பப்பில் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததான் முக்கியமாக நம்ம இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கிக்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரிய மந்திரமான ஆதித்ய கிருதோதித்யம், சிவபுராணம் இது மாதிரிலாம் சொல்லி வழிபடுறது மூலியமா நமக்கு வந்து கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. அதுவும் சொல்ல முடியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தையாவது சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. சூரியன், பூமி, நிலா இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனை, கருத்து இது எல்லாமே ஒன்று சேர்ற நேரமாகவும் இருக்குதுங்க. அப்போ அதே டைமில் நாம் சாமி கும்பிட்றது மூலியமாகவும் மந்திரம் சொல்கிறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா சாதாரண டைமில் நாம் சாமி கும்பிட்டு பலனை கிடைக்கிறத விட அதிகமான பலன் வந்து கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இது 3ம் கலந்து குளித்தோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எது இருந்ததுன்னா கூட அழிஞ்சிடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்ம சுவாமி வழிபாடு செய்யலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் வழிபடுற வழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாரும் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாங்க. அடுத்ததா இந்த கிரகண நேரத்தில் நாம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் கிரகண அலைகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போகக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்களாம் வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுங்க. ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் இந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து வெளியில் போகலாம். அதுவுமே இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய ஒளி வந்து உங்கள் மேலே படாத மாதிரி கொடை இல்லைன்னா டவல் ஏதாவது வச்சு கவர் பண்ணிக்கிட்டு போகலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் நம்ம சமைக்கவும் கூடாதுங்க. முக்கியமாக அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடவும் கூடாது. ஒருவேளை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க சாப்பிடணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடணுங்க. அதுவும் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்
இல்லைன்னா வேறு ஏதாவது லைட் ஃபுட் எடுத்துக்கலாம். இது கூடவே ஜூஸ், பால், இளநீ இது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட பொருட்களை கூட ஏதாவது எடுத்துக்கலாங்க. ஒருவேளை சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாம கூட இருக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது 4 மணி நேரத்துக்கு தாங்க. அதனால் மற்றவங்க எல்லாருமே சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. இது கூடவே நான்வெஜ்ஜும் அன்றைக்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செரிமான பிரச்சனையெல்லாம் வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து கத்தி, ஊசி, கத்திரிக்கோள் இல்லை வேறு ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே கையில் வச்சுருக்க கூடாதுங்க. அதே நேரத்தில் சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசவும் கூடாதுங்க. இந்த கிரகணத்தை வந்து நம்ம வெறுங்கனாலையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா கிரகண அலைகளோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அப்போ இது மாதிரியான கிரகண நேரத்தில் வந்து இயற்கையாகவே நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு தான் அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது மனிதனோட வாழ்க்கையிலுமே ஒரு குறிப்பிட்ட சில மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை சந்திரனோட ஷேடோ வந்து பூமியில் விளர பார்த்தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒரு வருஷத்தில் 4 இல்லைன்னா 5 கிரகணம் வந்து வருதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியதான் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய சூரிய கிரகணம். அப்போ இந்த சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில நல்லதும் கெட்டதும் நடக்க போகுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு கிடைக்க போகுதுன்னு தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நினைச்சதை நினைச்சபடியே செய்யக்கூடிய திறமை கொண்டவங்க. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து முழுசாவே சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம்லாம் கிடைக்க போகுது. ரிலேட்டிவ் சைடில் இருக்கிறவங்க உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் இந்த டைமில் வந்து தானாகவே உங்ககிட்ட வழியின வந்து பேசுவாங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டிருந்த இடத்துக்குலாம் நீங்கள் கூட்டு போவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டூர் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் பயணம், திடீர்னு டூர் போகிறது இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து உட்காந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய டைமுங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது பிரச்சனை வரலாங்க. அதனால நீங்கள் விளையாட போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடலில் வந்து சின்ன சின்னதாக காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது கூடவே வீண் பழி வராமலும் நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்கள் மேலே வந்து பழி சொல்லி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது மாதிரியான விஷயத்தில். இதுவே கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து சரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதன் மூலிமா பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம். சூரியன் வந்து 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்கிற சூழ்நிலை தாங்க இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையாக தீரக்கூடிய டைமாகவும் இது அமைய போகுது உங்களுக்கு. அதுவும் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு தாங்க இதெல்லாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இல்லை கண்ணுக்கு தெரியக்கூடிய நேரடியான போட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அதனால இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் வேலைக்கு வந்து ஆள் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு சேர்க்கக்கூடிய ஆள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக கஸ்டமரை எந்த வகையில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்குங்க. இருந்தாலுமே கூட போட்டிகள் எதிரிகள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த லாபம்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவசர முடிவு எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால ஹையர் ஆஃபீஸர்கிட்ட உங்களுக்கு பகைகள் ஏற்படலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இது மாதிரியான விஷயத்துலையும். இதுவே கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்னதாக சந்தேகங்கள் வரதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் உங்களோட லைஃப் பார்ட்னர் உடல்நிலையில் சரியில்லாமல் போகலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன்னா சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமாகவோ இல்லை உங்கள் குழந்தைகள் மூலமாக வரலாம். இதனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இன்னுமே அதிகமான பிரச்சனைகள் வருங்க. அதனால் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறது மூலிமா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க வந்து திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை திருமணம் வந்து தடைப்படுது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது தான் நல்லது. படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கலாங்க. இது கூடவே உங்களுக்கு லாபம் கையில் கிடைக்கிறது மூலியமாக எதாவது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா லோன் எங்கேயாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம்
கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எல்லாமே இந்த டைமில் நல்லதாக நடக்கிறதுக்காக முருக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க ரொம்பவே. இது கூடவே பச்சரிசி தானமாக கொடுக்கறது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்போ இந்த முருகன் வழிபாடு யாரெல்லாம் வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த கியூட் முருகனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.